ஹாய் ஹலோ வணக்கம் டியர், வெல்கம் டு சாய்ஸ் சமையல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சாய் சமையலில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு 2 மாதுளம்பழம், மாதுளை ஜூஸ். ஸோ 2 மாதுளை நான் தோல் எடுத்து ஸ்கின்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் பால்லாம் சேர்க்க போகிறதில்ல, நான் அப்படியே தான் நான் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு நான் வந்து தண்ணி மட்டும்தான் சேர்க்க போகிறேன், பால் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இதுக்கு தேவையான அளவு சுகர் வந்து 2 ஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருந்தது, நான் அதை சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி மட்டும் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஜூஸ் பண்ணிடலாம். பால் சேர்த்தும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப வந்து வயிற்றில் உள்ள புண்கள்லாம் ஆற்றும். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் வந்து நம்ம அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நோய் எதிர்ப்பு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். இது மருத்துவ குணம் அதிகமான ஒரு பழம் தான் மாதுளை பழம். ஸோ நம்ம வடிகட்டிடலாம். ஸோ நல்லா வடிகட்டிட்டு உங்களுடைய அன்பான குழந்தைகளுக்காக இது நீங்கள் அடிக்கடி பண்ணித்தாங்க. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, வேகமாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் சாரெல்லாம் எடுத்துருங்க. நான் இப்போ வந்து ஜூஸ் இந்த ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பால் ஊற்றி பண்ணல அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு டேஸ்ட் வித்தியாசமும் இல்லை. ஸோ நான் ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் போய் என் குழந்தைக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much. Bye.